இங்கே பார்த்தீங்க நமக்கு டிஜிட்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், சிம்பிள்ஸ் இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு how many numbers are there in the series which are preceded by a vowel and succeeded by a consonant. நம்பருக்கு முன்னாடி vowel வரணும், நம்பருக்கு அப்புறம் கான்சனன்ட் வரணும். அந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ப்ரிசீடட் அதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி. ஓகேங்களா, இங்கே நான் தப்பாக போட்டிருக்கேன். சக்சீடட் அதுக்கான மீனிங் வந்து பின்னாடி. இங்கே கொஷனில் நான் தப்பாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா, முன்னு பின்னுன்றது இங்கே தப்பாக எழுதியிருக்கேன். ஓகே, ப்ரிசீடட்னா முன்னாடி, சக்சீடட்னா பின்னாடி. ஒரு நம்பருக்கு முன்னாடி வவல் வரணும், அந்த நம்பருக்கு அப்புறம் கான்சனன்ட் வரணும். இந்த மாதிரி எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இங்கே இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 186 இருக்குது. ஒன்றுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். 8க்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இதையும் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். 6க்கு முன்னாடி ஐ இருக்குது, 6க்கு அப்புறம் கே இருக்குது. ஸோ வவல் கான்சனன்ட்னாலே ஆல்ஃபபெட்ஸ். அப்போது இந்த 6ன்ற நம்பருக்கு முன்னாடி 2 ஆல்ஃபபெட் இருக்குது. சரி, ஓகே, இப்போ இது நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம். ஓகே, 6க்கு முன்னாடி ஐ இருக்குது. ஐன்றது ஒரு வவலா? இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் AEIOU இந்த 5 லெட்டர்ஸும் வவல். இந்த 5 லெட்டர்ஸை தாண்டி மிச்சம் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே கான்சனன்ட். அப்போ ஐன்றது வவல் வருது, ஒரு நம்பருக்கு முன்னாடி வவல் வருது. அந்த நம்பருக்கு அடுத்து கே அப்படின்றது கான்சனன்ட். எஸ், கே அப்படின்ற கான்சனன்ட் வருது. ஒரு நம்பருக்கு முன்னாடி வவல் வருது, இந்த நம்பருக்கு பின்னாடி கான்சனன்ட் வருது. அப்போ இந்த கேள்வியில் வேறு நம்பர்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ இந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு கரெக்டாக வருது. அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து தமிழில் படிக்கிறேன். இத்தொடரில் எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும் ஐ அப்படின்றது உயிரெழுத்து, AEIOU உயிரெழுத்து. ஓகேங்களா, மற்றதெல்லாம் கான்சனன்ட் அப்படின்னா மெய் எழுத்து, மற்றதெல்லாம் மெய் எழுத்து. உயிரெழுத்தை தொடர்ந்தும் அப்படின்னா இந்த உயிரெழுத்தை தொடர்ந்து ஒரு எண்ணு வருதா? அடுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்னும், இது உயிர்மை எழுத்து, இந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர் வருதா? ஓகே, அமைந்துள்ளது. இத்தொடரில் எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மை எழுத்துக்கு முன்னும் அமைந்துள்ளது? உயிர்மை எழுத்துக்கு முன்னும் ஒன்றே ஒரு நம்பர் தான் அமைந்துள்ளது. ஓகே, இது இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, சக்சீடட், ப்ரிசீடட் அப்படின்றதுக்கான மீனிங் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கேள்வியை ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர்.